டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். ஆக சாதனைகளுக்காக மாத்திரமே ஒரு அரசாங்கம் 50 ஆண்டு காலம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அப்பப்போ ஏதாவது வரும். இந்திரா காந்தி செத்தப்ப மாறுனுச்சு, எம்ஜிஆர் ஆஸ்பத்திரிக்கு போனப்போ மாறுனுச்சு, 2G 1,76,000 கோடினா அதுக்கு ஒரு தடவை மாறுனுச்சு. ஆனால் அது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு 7 வருஷம் கேஸ் நடத்திட்டு நானே பேசி வெளியே வரத்துக்கு 7 வருஷம் ஆகிடுச்சு. அப்போ ஜனநாயகத்தில் நாம் செய்கிற சாதனைகளோ தலைவருடைய ஆளுமையோ மட்டும் நிற்காது. நம்முடைய எதிரிகள் வெவ்வேறு வடிவங்களில் வருவாங்க. எனவே தான் இந்த தேர்தலில் மிக கவனமாக நாம் பணியாற்ற வேண்டும் என்பது மட்டுமல்ல. இப்போ அமித்ஷா வந்தார் மதுரைக்கு, என்ன சொன்னார்? டெல்லியை பிடித்து விட்டோம், ஹரியானாவை பிடித்து விட்டோம், மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம், அடுத்து தமிழ்நாடு தாங்கிறார். முட்டாள் முட்டாள். டெல்லியிலே நீ பார்த்த அரவிந்த் கெஜ்ரிவால் தனிப்பட்ட தலைவன், ஒரு அரசியல் கட்சி, அவ்வளவுதான். ஹரியானாவில் தோற்கடித்த ஒரு தனி மனிதனை, மகாராஷ்டிராவில் தோற்கடித்தது தனி மனிதனை. ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தனி மனிதன் அல்ல. அவருக்கு பின்னால் பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற திராவிட தத்துவம் இருக்கிறது. அந்த தத்துவத்தை வீழ்த்துறதுக்காக தான் இப்ப துடிக்கிறீங்க. ஏன்னா மேல இருந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மதம். எப்படி எல்லாம் ஒன்றாகும்? இந்த தேசம் சுதந்திரம் அடைகிற போது வெள்ளக்காரன் துப்பாக்கி முனையில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். சுதந்திரம் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டான். நீங்களே முடிவு பண்ணீங்க நாங்கள் சுதந்திரம் கொடுக்க தயார். 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். 47 சுதந்திரம் 46 அரசியல் நிர்ணய சபையில் அறிவித்து விட்டார்கள் சுதந்திரம் வாங்கிக்க. ஆனால் அரசியல் சட்டத்தை எழுதி நீ எப்படி இருக்க போறன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. நாங்கள் போயிடுறோம்யா லண்டனுக்கு, நீ எப்படி ஆள போறன்னு சொல்லு. அப்போ வின்சென்ட் சர்ச்சில் சொன்னார், இந்த ஊரில் இருக்க பிராமணர் அல்லாதவர்களை மதிக்க மாட்டாங்க, இவர்களுக்கு கல்வி அறிவில்லை, இவர்களுக்கு எந்த நாகரிகமும் கிடையாது, இவர்களுக்கு ஆளுகின்ற தகுதி இன்னும் வரவில்லை, இப்போது சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுன்னாரு. நான் அப்படியே சொன்னால் உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். ராஸ்கல்ஸ் அண்ட் ஃப்ரீ பூட்டர்ஸ்னார், எடுத்து படிச்சு பாருங்க. ராஸ்கல்ஸ் அண்ட் ஃப்ரீ பூட்டர்ஸ்னார் இந்தியர்களை. ஆக சாதனைகளுக்காக மாத்திரமே ஒரு அரசாங்கம் 50 ஆண்டு காலம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அப்பப்போ ஏதாவது வரும். இந்திரா காந்தி செத்தப்ப மாறுனுச்சு, எம்ஜிஆர் ஆஸ்பத்திரிக்கு போனப்போ மாறுனுச்சு, 2G 1,76,000 கோடினா அதுக்கு ஒரு தடவை மாறுனுச்சு. ஆனால் அது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு 7 வருஷம் கேஸ் நடத்திட்டு நானே பேசி வெளியே வரத்துக்கு 7 வருஷம் ஆகிடுச்சு. அப்போ ஜனநாயகத்தில் நாம் செய்கிற சாதனைகளோ தலைவருடைய ஆளுமையோ மட்டும் நிற்காது. நம்முடைய எதிரிகள் வெவ்வேறு வடிவங்களில் வருவாங்க. எனவே தான் இந்த தேர்தலில் மிக கவனமாக நாம் பணியாற்ற வேண்டும் என்பது மட்டுமல்ல. இப்போ அமித்ஷா வந்தார் மதுரைக்கு, என்ன சொன்னார்? டெல்லியை பிடித்து விட்டோம், ஹரியானாவை பிடித்து விட்டோம், மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம், அடுத்து தமிழ்நாடு தாங்கிறார். முட்டாள் முட்டாள். டெல்லியிலே நீ பார்த்த அரவிந்த் கெஜ்ரிவால் தனிப்பட்ட தலைவன், ஒரு அரசியல் கட்சி, அவ்வளவுதான். ஹரியானாவில் தோற்கடித்த ஒரு தனி மனிதனை, மகாராஷ்டிராவில் தோற்கடித்தது தனி மனிதனை. ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தனி மனிதன் அல்ல. அவருக்கு பின்னால் பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற திராவிட தத்துவம் இருக்கிறது. அந்த தத்துவத்தை வீழ்த்துறதுக்காக தான் இப்ப துடிக்கிறீங்க. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.